ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சாண்ட்விச் வந்துட்டு ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஆனால் நம்ம இதில் எந்த வித சீஸும் சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சாண்ட்விச் வந்துட்டு நமக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாண்ட்விச்சுக்கு வந்துட்டு நமக்கு கொஞ்சமாக சிக்கன் தேவைப்படும். அதாவது ஒரு 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் தேவைப்படும். இந்த சிக்கன் வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நமக்கு நல்லா வெந்து அழகாக சாஃப்டாக வெந்து வரும். அது வரைக்கும் கொதிச்சிட்ருக்கட்டும். ஒரு 3 முட்டையும் வந்துட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்து வரணும். இப்போது வெஜிடபிள்லாம் கட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் கட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது பூ போல் கட் பண்ணிக்கணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு சாப்பிடும்போது அந்த வெஜிடபிள் இருக்கிற ஃபீல் வரக்கூடாது. ஆனால் வந்துட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு போதுமானது. இதே போல் கேரட்டும் வந்துட்டு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிவிடுங்க. கேரட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல மெல்லிஸாக கட் பண்ணிவிடுங்க. கேப்சிகமும் அதே போல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிடுங்க. இது மூணுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா கலரும் அழகாக இருக்கும். அதே போல் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அடுத்து நம்ம மயோனைஸ் செய்கிறதுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு வந்துட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்துட்டு ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். மொத்தம் வந்து 100 ml எண்ணெய் தேவைப்படும். இப்போது வந்து ஒரு 50 ml ஊற்றிக்கோங்க. இதை வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் பிளெண்ட் பண்ணாலே போதும், நல்லா க்ரீமி ஆகிடும். கொஞ்சம் நேரம் சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற 50 ml வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் நம்ம சேர்க்கணும். மிக்சிலையும் கூட நம்ம இந்த மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்பீடு வந்துட்டு ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த பிளெண்ட் பண்ணணும் மிக்சியில். அவ்வளோதான், நமக்கு மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது திக்காக ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 லெமன் சேர்த்தாலே நமக்கு போதும். இப்போ உப்பு லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு வந்துட்டு மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது வேக வச்ச சிக்கன் வந்துட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இது வந்து லைட்டாக ஒரு 2 சுற்று மட்டும் விட்டிங்க அப்படின்னா அழகாக பொழு பொழுன்னு வந்துடும். ரொம்ப அரைச்சிடக்கூடாது மை மாதிரி. இது போல் லைட்டாக பொழு பொழுன்னு வர்ற மாதிரி சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அவிச்ச முட்டையை வந்து தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இந்த வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துடலாம் தனியாக. இப்போ இந்த மஞ்சக்கருவை வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. மஞ்சக்கரு வந்து சீக்கிரமாகவே மசிச்சிடும். முழு முட்டையை நம்ம வந்துட்டு மசிக்கும் போது மசிக்க முடியாது. இது போல் ஃபஸ்ட்டு மஞ்சக்கருவு, அதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்கரு வந்துட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு மசிச்சு விடணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு எல்லாமே கரெக்டாக மசிக்க வரும். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மயோனைஸ் சேர்த்துக்கலாம். மயோனைஸ் வந்து நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் மயோனைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நிறுத்திக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு உப்பு போட்டிருக்கோம். சிக்கனில் உப்பு போட்டோம், முட்டைக்கு உப்பு போட்டோம். அதனால் இதெல்லாம் இந்த டைமில் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டோம். அதனால் கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் ரெடியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்துட்டு நம்ம ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஓடிஜியில் பண்ணுறேன். ஓடிஜியில் வந்துட்டு இது போல் பிளேட்டு ஸ்டாண்ட்லாம் வச்சுட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு ப்ரெட்டை வந்து எப்போதும் இது போல் வைப்போம். இன்றைக்கி வந்துட்டு இது போல் இந்த கேப்பில் கம்பியோட கேப்பில் வைங்க. அப்போது வந்துட்டு நம்ம நிறைய ப்ரெட்டு வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் வந்துட்டு இது போல் அடுக்கி விட்டுறலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ப்ரெட் வந்துட்டு கொஞ்சம் மெல்லிஸாக உள்ளது. இன்னும் கொஞ்சம் மொத்தமாக ப்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம டெம்பரேச்சர் வைக்கணும். இந்த ப்ரெட்டுக்கு வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 4 நிமிஷம் மட்டும் நமக்கு டோஸ்ட் பண்ணாலே ரெடி ஆகிடும். இப்போ ஆஃப் ஆனது வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ப்ரெட்டு நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா வெளியில் நல்லா, அதாவது ஓரம்லாம் வந்துட்டு நல்ல மொறு மொறுன்னு இருக்கணும். நடுவில் வந்துட்டு லைட்டாக சாஃப்டாக இருக்கணும். அப்போது தான் வந்துட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது போல் இருக்கணும். அடுத்து வாங்க நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டு வச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெஜிடபிள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு நம்ம சும்மாவே சாப்பிடலாம். அதாவது சப்பாத்தி இதிலெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த பிரெட் சாண்ட்விச் கூட வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.